Hi guys, welcome to my channel, Malaysian Flavors India. And நான் வந்து இங்கே ஒரு மாதம் இருக்கேன், 30 days. அண்ட் இன்னைக்கு என்னோட சமையலாக வந்து நம்ம ரஜினிகாந்த் மூவியோட கூலி ரிலீஸ் வந்து இங்கே நடக்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நான் எங்களோட ஒத்தன்டிக்கான மலேசியனோட நேஷ்னல் டிஷ்ஷை உங்களுக்கு சமைச்சு காட்டலான்னு இருக்கேன். அண்ட் தட்ஸ் கால் தி நசி லிம்மா. காலையிலே நான் வந்து சைதாப்பேட்டோட மார்க்கெட் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட யூனிக்கே என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற விளையிற உள்ள திங்ஸ் வச்சு எப்படிலாம் நம்ம வந்து மலேசியனோட குசினை தயாரிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த சேனலோட மெயின் கான்சர்னே. இம்போர்ட் பண்ணி வரதில் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம பாய்ச்சி இதை சமைச்சு காட்ட முடியும். அதை தவிர்த்து இங்கே சுற்றி விளையிற இந்த பூமியில் சுற்றி விளையிற திங்ஸை வச்சு நம்மளால் சமைக்க முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து சமைச்சு காட்டுறேன். ஸோ நாசிலமா வந்து எங்களோட நேஷனல் டிஷ். டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, மலேசியாவுக்கு வந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. அது எப்படிலாம் நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இது என்னோட டிஷ் எபிசோட் 1 உங்களுக்காக. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். காலையில் எவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் நான் திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எங்களோட டின்னர் அதுதான். வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து சைதாப்பேட் மார்க்கெட். ஸோ சைதாப்பேட் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட். சென்னையில் நான் தாட்டி ஒரு மார்க்கெட்டுக்கு வரேன். ஸோ இந்த மார்க்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் தாண்டி நிறைய ஃப்ரெஷ் சீ ஃபுட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ரெஷ் சீ ஃபுட்காக வரல, இப்போ ஒரு ட்ரை சீ ஃபுட்காக வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் தேடி வந்தது பேர் வந்து குச்சி கருவாடு, இல்லைனா எங்கள் ஊரில் ஈக்கான் பிலேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஈக்கான் பிலேஸ் கிடச்சிச்சு எனக்கு, இல்லை இந்த குச்சி கருவாடு கிடச்சிச்சு. மறக்காமல் கொஞ்சோண்டு சென்னாங்குனியும் நான் இங்கேயே வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம கருவாடு வாங்க வந்துருக்கோம். ஸோ இதோட நம்ம மித்த ஐட்டம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் நான் போன செக்ஷன் வந்து வெஜிடபிள் செக்ஷன். கொஞ்சோண்டு புளி, வெங்காயம், அதை தாண்டி தேங்காய், இதெல்லாமே வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இங்கேயே. காய்ஸ், 30 நாள் நான் வந்து சென்னையில் தங்க போகிறேன். ஸோ 30 நாளில் 4 நாள் ஏற்கனவே போயிடுச்சு. ஸோ இந்த 5ஆவது நாளில் தான் இந்த நாசிலமாவே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் ரொம்ப நாள் தங்கி வீலாக் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 30 நாள் தங்கி ஒரு சேலஞ்ச் செய்யலான்னு இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து ட்ரை சில்லி. ஸோ இது வந்து காஷ்மீரி ட்ரை சில்லி. சைதாப்பேட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கின பொருட்கள் எல்லாம் ஒரு தாட்டி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து காஷ்மீரி சில்லி. இந்த சில்லி வந்து கொஞ்சம் உரைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மிக்ஸ் ரெண்டும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை தாண்டி கொஞ்சோண்டு கிரவுண்ட் நட், கொஞ்சோண்டு லோக்கல் புளி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கீ இன்க்ரீடியன்ட் என்னென்னா நம்மளோட குச்சி கருவாடு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குச்சி கருவாடு. ஸோ இந்த குச்சி கருவாடை வச்சு தான் நம்மளோட நெத்தில் பிடி சம்பாலே நம்ம செய்ய போகிறோம். இல்லைனா வந்து நம்மளோட ஈக்கம்பிலை சம்பால் செய்ய போகிறோம். நம்மளோட நாசிலமாக்கு சைட் டிஷ் சம்பால் தான். ஸோ அந்த சம்பாலை இதில் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெத்தில் பிடியை நல்லா சுத்தம் படுத்தி கொஞ்சம் நேரத்தில் நான் எடுத்துருவேன். ஸோ அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளோட சென்னாங்குனி. ஸோ இந்த சென்னாங்குனி வந்து ஷ்ரீம் பேஸ்க்கு பதிலாக நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஷ்ரீம் பேஸ் வந்து அம்மா நல்லா கிடைக்கிது, நான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப பெரிய குவான்டிட்டியில் கிடைக்கிது. அதை தாண்டி வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது. பிகாஸ் இம்போர்ட்னால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒன்று. ஸோ அதுக்காக பதிலுக்கு வந்து நம்ம இந்த சென்னாங்குனியும் கொஞ்சோண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரிஜினலி ஷ்ரீம் பேஸ்ட் வந்து சென்னாங்குனியில் தான் செய்வாங்க. ஸோ ஃபெர்மெண்டேட் பண்ணி செய்வாங்க. இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து அது சேர்த்து வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ நெத்தில் பிடி எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச விதத்தில் நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேங்காய் பாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை உடைச்சி அதை தீட்டி அதுக்கு அந்தாண்ட வந்து அரைச்சி நல்லா பால் புரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தேங்காய் பால் கிடைக்கும். ஒன்று அரைச்சி பூவாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து பாலாகவும் நம்மளுக்கு கிடைக்கும், ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்கு. அப்படி அதை தாண்டி இல்லைனா வந்து நம்ம பாக்ஸில் வைப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் கோகோனட் மில்க். ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
நாசிலமா ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு நான் வந்து ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து 2 கப் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் 3 கப் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய தேங்காய் பால் வந்து அந்தளவுக்கு திக்காக இல்லை, அதனால 3 கப் அதே அளவில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப திக்கான பால் இருந்துச்சுன்னா 2 கப்பு பால் 1 கப் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பண்டன் லீஃப் போட போகிறேன். ஸோ பண்டன் லீஃப் வந்து நான் ஸ்டால்லேருந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து ரூ. 125. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போ எங்கள் ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ஒரு வெள்ளி இல்லைனா வந்து ஒரு 2 வெள்ளிக்குள்ளே ஒரு 20 to 40 ரூபீஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதை தாண்டி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மித்தபடி வந்து வீட்டு பின்னாலே கூட இருக்கணும், நம்ம வந்து பறிச்சுக்கலாம். ரொம்ப சுலபமாகவே கிடைக்கிற ஒரு இலை தான் இது வந்து. நிச்சயமாக நம்ம வந்து நாசிலமாக்கு அதோட ரைஸில் வந்து இது போட்டே ஆகணும். அப்போ தான் அதோட வாசம் வரும். அண்டு சைடில் ரைஸ் பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட சம்பாலுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சிடலாம். பெரிய வெங்காயம், அதுக்கு தாண்டி வந்து கொஞ்சோண்டு பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து நம்மளோட சென்னங்குனியும் குச்சி கருவாடும் சேர்த்து சுத்தம் பண்ணதை அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ குச்சி கருவாடு வந்து நான் வந்து முள்ளும் அதோடய வயிற்று பகுதியும் வந்து எடுத்துட்டேன். ஸோ அழகாக அரைச்சி ஒரு பேஸாக மாதிரி ஆக்கிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். சட்டியில் வச்ச எண்ணெய் காஞ்சோன்னே நான் வந்து கடலை போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து சுத்தமாக கழுவி டோஸ்ட் பண்ணின கடலை. ஸோ இது வந்து முறுமுறுன்னு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் அழகாக பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட நாசிலமாக்கோட சைட் டிஷ்ஷு இல்லை டாப்பிங்னு கூட சொல்லலாம். நிச்சயமாக இது இருந்தால் தான் இன்னும் ஒரு தனி ருசி நம்மளோட நாசிலமாக்கு கொடுக்கும். ஸோ இதே எண்ணெயில் நான் வந்து நம்மளோட குச்சி கருவாடு இல்லை நெத்தில் பொடியை பொரித்து எடுத்துக்கிறேன். மலேசியாவில் பார்த்திங்கன்னா நெத்தில் பொடி வந்து கடல் தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறம் காய வச்சு எடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் பொரிக்கும் போது. ஸோ தட் கொஞ்சோண்டு உப்பு தன்மை இருக்கட்டும், அது இன்னும் ருசி கொடுக்கும் நம்மளோட நெத்தில் பொடியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது. ஸோ இதே எண்ணெயில் இப்போ வந்து நான் சம்பால் செய்ய போகிறேன். அதுக்காக கீறி வச்ச நம்மளோட வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக ஆகிட்டோன்னே நம்ம வந்து சம்பால் பேஸை உள்ளே போட்டுடலாம், அரைச்சி வச்ச சம்பால் பேஸை. ஸோ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கூட நான் சேர்த்துருக்கிறது வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை, அதோட உப்பு. உங்களுக்கு வந்து வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இன்னும் தனியான ஒரு ருசி கொடுக்கும். ஸோ இந்த நாசிலமா சம்பல் வந்து நாசிலமா சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா இல்லை தோசைக்கு சாம்பார் செய்வீங்கள, அந்த சாம்பார் கூட இது தொட்டு சாப்பிடும் ரொம்ப ரொம்ப ருசி கொடுக்கும். நாசிலமா வந்து மலேசியனோட ஃபேவரட் டிஷ். டைம் பார்க்காம சாப்பிட்றதுனா அது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும். காலையும் சரி மாலையும் சரி எப்போ வேணாலும் சாப்பிட்ற ஒரு டிஷ். அதை தாண்டி நான் சமைச்சது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் நாசிலமா. ஸோ இது கூட பொரிச்ச கோழி இல்லைனா வந்து இறால் தொக்கு இல்லை வேறு மாதிரி சைட் டிஷ்னால் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ருசி கொடுக்கும். ஸோ இன்னும் இந்த நாசிலமாவோட சம்பலை நல்ல வாசமாக இருக்கிறதுக்கு நான் வந்து பண்டன் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சம்பால் கிரேவி வந்து திக்காகுது. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம், எண்ணெய் சைடில் அழகாக பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு வர எண்ணெயை நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு முடிவு பண்ணிடலாம், இந்த சம்பால் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. எந்த ஒரு சில்லியோட பச்சை வாசனை போயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து சம்பால் ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக ஃபுல் பாயில் எக்கு இல்லைனா ஹார்ட் பாயில் எக்கோடு தான் வந்து நாசிலமா சாப்பிடுவாங்க. எனக்கு புல்ஸ் எக் ஐஸோடு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. எப்பயுமே அது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதை தாண்டி இது வந்து ஹாஃப் பாயில் எக்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளோட எல்லா சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் ரியலி கால் as creamy ரைஸ். நாசிலமா இஸ் ரெடி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த பக்குவத்தில் உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதுங்க. உங்களோட ரைஸ் குக்கரில் நீங்கள் சமைக்கும் போது அழகாக வேகலைன்னா அது தனியாக எடுத்து ஒரு ஸ்டீமரில் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். இட் வில் பி பர்ஃபெக்ட். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அழகான ஒரு பனானா லீஃபில் இதை சர்வ் பண்ணுங்கள். அந்த சூடாக இருக்கிற ரைஸ் இந்த பனானா லீஃப் மேலே இருக்கும்போது அதோடய ஃப்ளேவரே ரொம்ப ருசியாக இருக்கும். அதை தாண்டி சைடில் வந்து நம்ம செஞ்ச சம்பால் வச்சு அப்புறம் அதோடு சேர்த்து நம்ம பொரித்த
ஆஃப் பாயில் எக் எடுத்து வைத்து கொஞ்சோண்டு நெத்தல் பொடியும் கிரவுண்ட்நட் ஃப்ரையும் எடுத்து வச்சு கியூகாம்பரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப 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 ருசியாக இருக்கும். கைஸ் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். என்னோடய ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்குறதுக்கு. எங்களோட மலேசியன் நேஷ்னல் டிஷ் நசி லெமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, லைக் பண்ண மறந்துடாதுங்க, நிச்சயமாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்படி என்னோடய தமிழில் ஏதாவது ஒரு பிழை இருந்துச்சுன்னா இங்கேயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் முயற்சி பண்ணி பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல டிஷ்ஷில். நன்றி.